உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஐ எம் இன்ஸ்பயர்ட். ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு. ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ்ல வந்து ஏதாவது நோ மேம், அன்சேஃபா ஃபீல் நோ பண்ணீங்க? நோ. நாங்கள் இந்தியாவில் இருந்ததுக்கு வியட்நாம் வந்து எங்களுக்கே வந்துட்டு எங்களுக்கு இங்கே ஃபுட்டு மட்டும் எங்களுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை. ஏன்னா நமக்கு ஸோ அப்ராட்னு சொல்லும்போது நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்போது வை வியட்நாம்? வை பிகாஸ் ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ இதெல்லாமே இங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு மைண்டுக்கு ஒரு எப்படி வந்து 12th முடிச்ச உடனே நீட்க்கு முன்னாடியே இந்த டிசிஷன் எடுத்தீங்க? ஐ லவ் திஸ் வியட்நாம். ஹாய், திஸ் இஸ் திவ்யா செந்தமிழ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கேன்டோ யூனிவர்சிட்டி, வியட்நாமில் இருக்க கேன்டோ யூனிவர்சிட்டின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நான் இப்போ இருக்கேன். என் கூட வந்து 2024 அகாடமிக் இயர் ஜாயின் பண்ண 2 அகாடமிக் இயர் ஜென்ரல் மெடிசன் ஜாயின் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. So please introduce yourself. Hello, this is Niranjana, first year student of Canto University of Medicine and Pharmacy. Hello, this is Gopika. I'm from Canto University of Medicine and Pharmacy, first year. Okay. எந்த ஊர் நிரஞ்சனா? லைக் where are you from? நீங்க ரெண்டு பேருமே? நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடி. காரைக்குடி. Yes. Okay. I'm from Tanjavur. தஞ்சாவூர். ப்ராப்பர் தஞ்சாவூர். Yes, proper Tanjavur. Okay. காரைக்குடி. ஓகே சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் முடிச்சிட்டு வந்துருவோம். சோ எங்க ஸ்கூலிங் பண்ணீங்க நிரஞ்சனா? நான் கேந்திரிய வித்யாலயால ஸ்கூலிங் பண்ணேன், கேவி சிபிஎஸ்இ ஸ்கூல். அண்ட் ஆல்சோ 11th 12thல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காக நான் பிரைவேட் ஸ்கூல் நான் மாறிக்கிட்டேன். ஓகே. நீங்க? நான் தஞ்சாவூர்லேயே பண்ணேன், தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல். தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே. ஸோ எப்போ 12th முடிச்சிங்க? 2024. 24 நீங்க 1 இயர் ரிப்பீட் பண்ணேன். 1 இயர் ரிப்பீட் பண்ணீங்க. ஓகே. ஸோ 2024ல 12th முடிச்சிங்க நிரஞ்சனா. நீட் படிச்சிங்களா? ஆப்வியஸ்லி மேம், சிசி மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஐ லூஸ் மை ஹோப். அந்த நீட்ல வந்துட்டு நான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஐ ட்ரைட் மை பெஸ்ட். பட் ஆனால் சம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கான்ட் கெட் தி கவர்மெண்ட் சீட். ஸோ அதனால ஐ சூஸ் டு கேந்தோ. உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஐ எம் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஆல்சோ தி சீனியர்ஸ். So I choose to get into this campus. Okay. So உங்களுக்கு வந்து தோணவே இல்லையா, இல்லை சும்மா ஒரு வருஷம் நீட் ரிப்பீட் போட்டு பார்ப்போம், லைக் ஒரு வருஷம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம இந்த டிசிஷன் எடுக்கலாம், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணல? நீட் ரிப்பீட் பண்ணா ஏஜும் போகும், ப்ளஸ் அது போக நெக்ஸ்ட் இயர் நீட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, இவ்வளோ யோசிச்சிருக்கேன் நிரஞ்சனா. பாசிபிலிட்டிஸ் கம்மின்றனால அப்படியே சிசிலே அப்படியே பண்ணிடலான்ட்டு. கிராஷ் கோர்ஸ் எங்க பண்ணீங்க? வேலம்மாள், மதுரை. நீங்க எங்க 1 இயர் ரிப்பீட் பண்ணீங்கல்ல கோபிகா? ஏன் 1 இயர் ரிப்பீட் பண்ணீங்க? ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் தான் செட் ஆகும், பிரைவேட் வேண்டான்னு யோசிச்சேன். ஃப்ரீயா வேறு பிரைவேட் வேண்டான்னு யோசிச்சேன். சரி டென்டல் போலான்னு ஒரு சைட் தாட் இருந்தது. சரி அப்புறம் இல்ல பண்ண எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இது கவர்மெண்ட்ன்ற ஒரு அத்தாரிட்டி எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருந்தது. இங்க நீங்க பேசினதை வச்சு ஐ மீன் இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஸோ ஓகே கவர்மெண்ட்னா ஓகே அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. கோபிகா உங்க அப்பா வந்து அப்ராட்ல இருக்காரு? ஆமா, அப்ராட்ல இருக்காரு. அப்பா அப்ராட்ல இருக்காரு. ஏன்னா அப்பா தான் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஏன்னா உங்ககிட்ட நான் அவ்வளவா பேசினது இல்லை. ஸோ அப்பா என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட்? வியட்நாம்னு எப்படி சொன்னாரு, இல்ல நீங்க சொன்னீங்களா? நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா கிட்ட வந்து கன்வே பண்ணேன், எனக்கு பண்ணா எம்பிபிஎஸ் தான் பண்ணணும், இல்ல நான் படிக்கவே மீதி வேண்டாம், வேற டிகிரி வேண்டாம் சொன்னேன். ஓகே. அப்புறம் அப்பா கன்சிடர் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பல, பட் ஆனா ஒன்ஸ் உங்க வீடியோ காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓகே ட்ரஸ்ட் பில்ட் ஆகி அப்புறம் நான் பேசி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஓகே சொல்றேன் நாங்க 1 டேலே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க எங்க வந்து நீட் பண்ணீங்க கோபிகா? நான் தஞ்சாவூர்லயே ஆகாஷ்ல ரிப்பீட் பண்ணேன். ஆகாஷ் தஞ்சாவூர்ல நீட் பண்ணீங்க. அப்ராடுன்னு சொல்லும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது லைக் எனிவே நம்ம வந்து இந்தியா வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அப்ராட் பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கும் வந்தாச்சு. ஸோ அப்ராட்னு சொல்லும்போது நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்போது வை வியட்நாம்?
வை பிகாஸ் இங்கே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ளஸ் தே ரெஸ்பெக்டர்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு பாண்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது போக என்னோட சீனியர்ஸுமே இங்கே நிறையா பேர், என்னோட கசின் இங்கே இருக்கிறனால ஐ கெட் மெனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை கசின். ஸோ அது போக எனக்கு மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ரஷ்யா அங்கே எங்கே போயிருக்காங்க. அங்கே இருக்கிறத விட எனக்கு வியட்நாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஐ பிலீவ் அண்ட் ஐ கேம். நிரஞ்சனா, நீங்க உங்க கசின் கிட்ட பேசி இந்த டெசிஷன் எடுத்தீங்களா? ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ் இருக்கும்போது வியட்நாம் இதனால ஓகே அப்படின்னு சொல்லி உங்க கசின் கிட்ட பேசி இந்த டெசிஷன் எடுத்தீங்களா நிரஞ்சனா? இல்லை மேம், அது என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு மிச்ச அப்ராட்ல படிக்கிறது போக எனக்கு வியட்நாம் இங்கே என் கசின் சொன்னதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு வியட்நாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. அதனால ஐ சூஸ் வியட்நாம். ஓகே, ஸோ நீங்க எப்படி கோபிகா எடுத்தீங்க இந்த டெசிஷன்? வை வியட்நாம்? ஆக்சுவலி நான் ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான்லாம் ட்ரை பண்ணேன். பட் என் மைண்டில் தாட் என்னன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் சிமிலராக இல்லை. அங்கே ஸ்னோ கண்ட்ரி எப்படி அது செட் ஆகும் அந்த ஒரு தாட் இருந்தது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பட் இந்த டிசீஸ் சேமாக இருக்காது. ஸோ இதெல்லாமே இங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு மைண்டுக்கு ஒரு ஃபீல். ஸோ நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ் இருக்கும்போது லைக் ஏன்னா நீங்கள் இந்தியாவில் வேண்டாம் அப்ராட்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்ராட்னு டிசைட் பண்ணும்போது உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது வை வியட்நாம்? வை பிகாஸ் உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்து ஐ மீன் இன்ஸ்பயர்ட். ஆல்சோ அவங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பீச், அப்புறம் நம்மளோட ஹாஸ்டல், இது எல்லாமே பார்த்துட்டு ப்ளஸ் தீபா மேம் அவங்க எல்லாருமே அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அது போக எனக்கு ஒரு ஹோப்புமே இருந்துச்சு, இங்கே வந்தால் நம்மளால இங்கே எம்பிபிஎஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இந்தியாவில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து கவர்மெண்ட் சீட். ஸோ அது வந்து ரிப்பீட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் நீட் அது கொஞ்சம் இருக்கிறனால டில்ட் ஆகிறனால சரி நம்ம இங்கே நம்ம இதுவுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆல்மோஸ்ட் லைக் சேம் இந்தியா மாதிரி இருக்கிறனால ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பாண்டில் இருக்காங்கன்னு சொல்லி உங்களோட என்ன ஒரு தெரிஞ்சுட்டு we choose to வியட்நாம். ஓகே, அதுதான். ஏன்னா உங்ககிட்ட நான் உங்களுக்கு சொல்லும் போது we had 3 universities in mind. ஆக்சுவலி நோ, அந்த டைம்ல வந்து you did admission before NEET இல்லையா? Obviously, yes. நல்ல ஞாபகம் இருக்கு. Because you did admission. நீ அப்புறமா தான் உங்களுக்கு கோபிகா அப்புறமா தான் பண்ணாங்க. பட் நிரஞ்சனா வந்து ஏன்னா நீட் கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்தலாம் என்கிட்ட ஃபோன் பேசின ஞாபகம் எனக்கு இருக்கு. கரெக்டா? So you did admission before NEET. அப்ப நீட்டுக்கு முன்னாடியே you chose இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. Yes ma'am. எப்படி வந்து 12th முடிச்ச உடனே நீட்டுக்கு முன்னாடியே இந்த டிசிஷன் எடுத்தீங்க? வை பிகாஸ் நாங்கள் நீட்டில் வந்து நீட் படிக்கணும் அப்படின்றது ரிப்பீட் போடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு நீட்டோட எக்ஸாமினேஷன்ஸ் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சிசிலே பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் எடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. ஸோ அது போக அப்ராட் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தேடும்போது இந்த ஐரா நான் வந்து பார்க்கும்போது ஐ லவ் திஸ் வியட்நாமோட போக எனக்கு இந்த கேம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுனால ஐ சூஸ் திஸ். இப்போ பிடிச்சிருக்கா? ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க இப்போ வியட்நாம் வந்துட்டீங்க இல்லையா, எல்லாமே வீடியோஸ்லயே பார்த்துருப்பீங்க. லைக் நான் எங்களோட விஷன், அதாவது நாங்க என்ன உங்களுக்கு காமிச்சோமோ அதை மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இங்கேக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? காலேஜ் அதே மாதிரியே இருக்கா? ஹாஸ்டல் அதே மாதிரி இருக்கா? இல்லை எப்படி இருக்கு? லிட்டரலி சேம். எல்லாமே நீங்க அந்த வீடியோஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ தட் வாஸ் ஆக்சுவலி தி சேம். நாங்க இங்க பாக்குறது எல்லாமே அப்படியே கோபிகா அப்படிதான் அப்படியே காலேஜ்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாம் நீங்க போட்டு vlogs எல்லாம் பார்த்து புதுசா ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் இல்ல. ஸோ வியட்நாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா என்ன நம்ம ஷோ பண்ணுறோமோ வீடியோஸில் அதுதான் இங்கே ரியாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. மெயினாக வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு சேஃப்டி கன்சர்ன் வந்து வீட்டில் ரொம்ப பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி. நீங்க எல்லாம் சிங்கிள் சைல்டு வேற, 2 பேருமே கரெக்டா? உங்களுக்கு பிரதர் இருக்காங்க, நான் ஒரே பொண்ணு. நீங்க ஒரே பொண்ணு. நிரஞ்சனா ஒரே பொண்ணு. ஓகேவா? ஸோ கேர்ள் சைல்டு அப்படின்னு எத்தனை பொண்ணு இருந்தாலும் அந்த சேஃப்டி பாப்பாங்க, கண்டிப்பா பாப்பாங்க. கரெக்டா? உங்க வீட்ல அதை பார்த்தாங்களா? கண்டிப்பா பார்த்தாங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மீதி கண்ட்ரீஸ்லாம் அலோவ் பண்ணல. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி சைனஸ் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கு. ஸோ வந்து கோல்ட் கண்ட்ரீஸ் தண்ணி அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வியட்நாம்ன்ற டாப்பிக்கை டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெயின் திங் விமன் சேஃப்டின்ற ஒண்ணு நீங்க சொன்னீங்க, பிளஸ் நாங்களும் டிஸ்கவர் பண்ணோம் தனியா எடுத்து. ஒரு பிலீவ் இருந்தது, ஓகே நீங்க சொல்றது இருக்கு அப்படின்ற ஒரு எப்போ ஹோப் வந்ததோ அப்ப ஓகே அப்ப வந்து தைரியமா போயிட்டு வா அப்படி சொன்னேன். நீங்க நிரஞ்சனா வந்து ஒரே சைல்டு வீட்ல, ரொம்ப செல்ல பொண்ணு வீட்ல. சோ நிரஞ்சனாவை எப்படி அமிச்சாங்க தனியா? எனக்கு வந்துட்டு முதல்ல இங்க நமக்கு நான் இங்க பார்த்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஹாஸ்டல் பக்கத்திலேயே நமக்கு காலேஜ் இருக்கு, ரொம்ப பக்கம். நம்ம எப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம வேகமா வந்தாலுமே மேக்ஸிமம் 5 minutes அவ்வளவுதான் நமக்கு காலேஜ் டிஸ்டன்ஸ். நம்ம அதுக்கு லேட் ஆகுறதுக்குமே நமக்கு சான்ஸ் கிடையாது. காலேஜ் டைம் சொன்னாங்கன்னா அந்த சொன்ன டைம்ல முடிச்சிருவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு இருக்கிற அந்த நம்ம சீக்கிரமா அந்த டைம்ல வர்றனால ஒரு பிளஸ் ஒன் சேஃப்டி இருக்கு. பிளஸ் நம்ம தனியா போறதுக்கு சான்ஸ் இல்ல. செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய நாங்க பாக்குறோம். இங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க ஹாஸ்டல்ல இருந்து நாங்க இங்க காலேஜுக்கு வரும்போதே இங்க வந்து எங்களுக்கு தனியா அது ப்ரிஃபர் பண்ற மாதிரி எங்களுக்காகவே அது ஃபீல் ஆகுது. உங்க ஏஜ்ல இருக்க கேர்ள்ஸ் அப்படின்னும் போது நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டோ இல்ல கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டோ வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் மென் இருக்காங்க அப்படின்னா நம்ம போக கொஞ்சம் யோசிப்போம். நம்ம ஊர்ல இப்ப நீயே கோபிகா, நீங்க 2 பேருமே இப்ப நேரா நம்ம போனோம், ஜூஸ் கடைக்கு போனோம், ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். இத நம்ம ஊர்ல பண்ணுவீங்களா? நோ, ஹெசிடேட் பண்ணுவோம். எல்லாரும் இருக்காங்க அப்படி. ஆனா இங்க வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு. ஏன்னா இங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதான் இந்தியாவுக்கும் அப்ராடுக்கும் வித்தியாசம். அது எந்த கண்ட்ரி போனாலும் நமக்கு. பட் வியட்நாம்ல அதுதான் சேஃப்டி அப்படின்னும் போது இப்ப நீங்க ஹாஸ்டல் எத்தனை மணிக்கு போறீங்க? 7:30 7:45 நாங்க 8 o'clock தான் டைம். ஆனா நாங்க 7:45 சீக்கிரம் போயிடுவோம். சரி, 7:30 7:45 வரைக்கும் என்ன பண்றீங்க? சும்மா வெளியில போயிட்டு அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க நடந்து ஒரு இங்க வந்து ஏன்னா வந்து சன்செட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மணி 5 தான் ஆகுது. அதுக்குள்ளவே நமக்கு சன்செட் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா மார்னிங் 5 to ஈவினிங் 5 வரைக்கும் தான் சன்ரைஸ் சன்செட் வந்து 5K ஆயிடும். 5K இங்க சன்செட் ஆகுது அப்படின்னும் போது லைக் இந்த ஆஃப்டர் சன்செட் அப்படின்னும் போது ஒரு 2 to 3 hours நீங்க வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ரோட்ல தனியா நடந்து போறீங்க, தனியா ஹாஸ்டல் வரீங்க, தனியா காலேஜ் போறீங்க. இப்போ நம்ம வெளியே போய் உங்களுக்கு ஏதாவது வந்து சேஃப்டி மெஷர்ஸ்ல வந்து ஏதாவது அன்சேஃபா ஃபீல் பண்ணிக்கலாம்? நெக்ஸ்ட் டைம் நாங்க வெளிய போயிருக்க மாட்டோமே. இன்னைக்கு கூட தனியா தான் போறோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த ஹெசிடேட் பண்றதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல. ஓகே நம்ம இங்க தான் போறோம் அப்படின்னு இங்க வியட்நாமீஸ் பீப்புளே நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபிளா நாங்க ஃபீல் பண்றோம். சோ கிளாसेस எப்படி இருக்கு? கிளாसेस கோயிங் குட். எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டா போகுது. சொன்ன டைமிங்க்கு வைக்கறாங்க. கிளாஸ் கேன்சல் பஞ்சுவாலிட்டி தான் இங்க ரொம்ப முக்கியம். நமக்கு டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி இதுதான் வந்து இங்க நம்ம இந்தியன்ஸ் கிட்ட அதை எதிர்பார்க்கறது கஷ்டம். இங்க வந்தாங்க இந்தியால இருந்ததுக்கு வியட்நாம் வந்து எங்களுக்கே வந்துட்டு ஒரு ஒன் ஸ்டெப் ஏன்னா ஏர்லி மார்னிங் நாங்க எழுந்து கிளாஸ் போறது சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால அது போக எங்களுக்கு ரொம்ப டெய்லி ரொட்டீன் ஆயிடுது. நாங்க லீவ் டேஸ், அதாவது ஒரு குட் ஹாபிட் இல்ல obviously நாங்க இப்போ சண்டேஸ்ல கூட எங்களுக்கு வந்து இது எப்படி சொல்றது, நார்மலாவே வேக் அப் ஆயிடுறோம். நாங்க கேன்சிடுறோம். நாங்க எப்ப எந்திரிக்கிறீங்க? இப்போ ரொம்ப early 5:30 6 தான் தானாவே முழிப்பு வந்துடும். சோ நீங்கலாம் வந்து ஏன்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி நம்ம நல்லா தூங்கி பழகிருப்போம் இல்லையா? சோ அப்படி இருந்துட்டு இங்க காலையில வந்து ஏர்லியே டே ஸ்டார்ட் ஆகுது. சோ இவ்ளோ சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து உங்களோட பயாலஜிக்கல் இதுவே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, டைம்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃபுட் ஹாபிட்ஸ் சேஞ்ச் ஆகுது. எப்ப சாப்பிடுறீங்க? 3 வேளை சாப்பிடுறீங்களா? நமக்கு ஹாஸ்டல்ல இங்க எல்லாமே ரொம்ப அப்படியே சேம் இந்தியன் ஃபுட் நமக்கு இங்க ஹாஸ்டல்ல கிடைக்குது மேம். அதனால எங்களுக்கு இங்க ஃபுட் மட்டும் எங்களுக்கு இங்க பிரச்சனையே இல்லை. ஏன்னா நமக்கு சேம் அதே இந்தியன் ஃபுட்ஸ் நம்ம வீட்டுல சாப்பிடுற அதே, அதுக்கு கொஞ்சம் கூட இந்த டிஃபரன்ஸ் இல்லை.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்ப சாப்பிடுறீங்க? 6:30 6:45 காலேஜ் போறதுக்கு முன்னாடி 7 o'clock கிளம்பிடுவோம். அதனால முன்னாடி சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஓகே. ஏன்னா நான் வந்து லைக் இது ஒரு விஷயமா லைக் வந்து இல்ல நம்ம ஹாஸ்டல்ல 3 மீல்ஸ் a day நாங்க ப்ரொவைட் பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 6க்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? யார் இப்படி ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. நாங்க முதல்ல இங்க வந்தோம்ல, வந்த உடனே அங்க மெனு பார்த்துட்டு என்ன இவ்ளோ 5:30 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 days எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு பழகுனோடனே அது நார்மலாவே செட் ஆயிடுச்சு. எஸ். ஓகே. ஸோ இப்போ ஆல் ஓகே, பேசிக்கா எல்லாமே ஓகே. ஏன்னா வந்து லைக் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலி இன்னும் வந்து கிளாஸஸ் வந்து அவ்வளவா ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா நீங்க வந்து ஒரு வருஷம் கிளாஸ் போயிட்டு 2 வருஷம் கிளாஸ் போன அப்புறம் தான் அதை பத்தி அகாடமிக்ஸ் பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். பட் இப்போதைக்கு பேசிக்கா தானே கேட்க முடியும். லைக் வந்து ஊர் எப்படி இருக்கு, பீப்புள் எப்படி இருக்காங்க வியட்நாம்? சோ கைண்ட் பீப்புள் வந்து அது வியட்நாம் இந்தியன்ஸ் சொல்லி தராங்க எப்படி இருக்கணும், அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே. நார்மலா இப்ப ரேண்டமா நம்ம ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு நம்ம அவங்க பாக்குறாங்க இது இந்தியன்ஸா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் they are so humble, so kind. நம்ம கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க. இவங்க இந்தியன்ஸ்னு நம்ம கிட்ட பேசி அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்னா இருக்கிற எல்லா வியட்நாமீஸ் பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சோ கைண்ட், ரொம்ப நம்ம இந்தியன்ஸ் கிட்ட அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து எல்லாருமே கைண்டா, ரொம்ப ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட அவங்க ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க. so nice. அது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாம அது உங்ககிட்ட ஒரு இம்பாக்ட் ஆகும். நீங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் எஸ் மேம் நான் பவ் பண்ற மாதிரி இருக்கு. நார்மலா ரேண்டமா யாரா பார்த்தா கூட இப்படி பண்றோம், தானா வந்துருது. ஓகே. ஸோ வியட்நாம் வந்து லைக் இது ஒரு நல்ல கண்ட்ரி. ஸோ நீங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், கண்டிப்பா நெகட்டிவ்ஸும் இருக்கும். எங்கேயுமே வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கவே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஸோ பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸை வந்து ரொம்ப நிறைய எடுத்துக்கோங்க, நெகட்டிவ்ஸை வந்து எந்த அளவுக்கு இக்னோர் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஃபேஸ் பண்ணுங்க அது. சரியா? ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ்ஸும் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் ஒரு சில இடத்துல மைட் பி இருக்கலாம், வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதனால வந்து அது எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லாததெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. நீங்க வந்து லைக் உங்களோட ஜூனியர்ஸ்க்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ லைக், ஏன்னா உங்களோட ஜூனியர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஏன்னா ஒரு நீட் அகாடமில படிச்சிருக்கீங்க, ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, லைக் 1-2 ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு கொஞ்சம் ஜூனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் do you recommend them to come வியட்நாம்? எஸ் மேம். எஸ் மேம். நாங்க ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன், பட் இங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சேம் இந்தியா மாதிரி ஃபீல் கூட. நான் சொன்னப்ப நம்புனீங்களா ஃபர்ஸ்ட்? நோ அது எப்படி இருக்க முடியும்? ஃபாரின் கண்ட்ரி அப்ராட்னா எப்படி இப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். ஆனா அது எல்லாமே எங்களுக்கு இது சேம் எல்லாமே பண்ணிருக்கா. நான் சொன்னது இல்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். நாங்க இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது நாங்க இப்பதான் ஸ்டார்டிங்னால இட் வாஸ் ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்குவோம். Okay, so do you recommend them to come here? Yes ma'am, of course. So for admissions whom they can contact, like யார அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அட்மிஷன்ஸ்க்காக? திவ்யா மேம் and செந்தமிழ் அண்ணா. சரி, ஓகே. So thank you so much. இவ்வளோ ஒரு ஃபன் ஃபீலிங்கா லைக் நான் கூப்பிட்டதும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம நான் வந்து உங்களை தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஃப்ரீயா இருக்கீங்க, நீங்க தூங்குறீங்களான்னு தெரியும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம லைக் சொல்லி ஒரு 20 minutesல கிளம்பி வந்து இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா லைக் இவ்வளோ ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, நமக்குள்ள ஒரு இன்டராக்ஷன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். பாய்.